ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்கள் குடும்பத்து சார்பாகவும் எங்கள் குடும்பத்து சார்பாகவும் நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். கார்த்திகை தீபம்னா என்ன? வீட்டில் நல்லா பெரிய பெரிய கோலம் போட்டு நிறைய அகல் விளக்கு ஏற்றி அப்புறம் வீட்டுக்குள்ளே கலர்ஃபுல்லாக லைட்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணுறது, இது மட்டும்தான் கார்த்திகை தீபம்னு எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். அப்புறம் வில்லேஜ் சைடில் இந்த கார்த்தி சுற்றுவாங்க வீட்டிலே ஹோம்மேடு செஞ்சு. அது எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்துருக்காங்க, நான் விளையாண்டு இருக்கேன். இப்போ சிட்டி சைடில் அதெல்லாம் இப்போ மறந்து போச்சு, அந்த விளையாட்டு இருக்கிறதெல்லாம். யாராவது வில்லேஜ் சைட்லேருந்து சிட்டி சைடு வந்தவங்க அந்த விளையாட்டெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை பற்றி நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபமானது 10 நாள் விழாவாக கொண்டாடப்படுறாங்களாம். கார்த்திகை மாதம் முதல் நாளில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயிலில் கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் நடைபெறுமா. காலையிலும் இரவிலும் அருணாச்சலேஸ்வர் வெள்ளி வாகனத்தில் உலா வருவாராம். அவரை தொடர்ந்து மற்ற பஞ்சமூர்த்திகளான கணபதி, முருகன், சண்டீஸ்வர் மற்றும் பார்வதி தேவியும் உலா வருவாங்களாம். 2ஆம் நாளில் இந்திரனின் தேரில் பஞ்சமூர்த்திகள் உலா வருவாங்களாம். 3ஆம் நாளில் 1008 சங்காபிஷேகம் நடத்தி பஞ்சமூர்த்திகள் சிம்ம வாகனத்தில் கம்பீரமாக உலா வருவாங்களாம். 4ஆம் நாளில் காமதேனு வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் உலா வருவாங்களாம். 5ஆம் நாளில் காலையில் கலச பூஜை நடத்தப்பட்டு இரவில் 25 அடி உயரமுள்ள வெள்ளி ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் உலா வருவாங்களாம். 6ஆம் நாளில் காலை மற்றும் இரவில் 63 நாயன்மார்கள் ஊர்வலத்துடன் வெள்ளி ரதத்தில் பஞ்சமூர்த்திகளும் உலா வருவாங்களாம். 7ஆம் நாளில் மகாரதத்தில் பஞ்சமூர்த்திகள் கம்பீரமான காட்சியில் பிரம்மாண்டமாக வீதியுலா வருவாங்களாம். 8ஆம் நாள் காலையில் பெரிய குதிரை வாகனத்திலும் இரவில் ஸ்ரீ பிச்சாண்டவர் உற்சவ ஊர்வல புறப்படுமா. 9ஆம் நாள் இரவில் கைலாச வாகனம் புறப்படுமா. 10ஆம் நாளான கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு மதியம் ஸ்ரீ சுப்பிரமணியர் பிரம்ம தீர்த்த குளத்தில் தீர்த்தவாரி திருவிழா நடத்தப்பட்டு மாலையில் சுமார் 2668 அடி உயரமான மலையில் கிட்டத்தட்ட 3500 கிலோ நெய் பயன்படுத்தப்பட்டு சரியாக 6 மணி அளவில் மகாதீபம் ஏற்றப்படுமா. கார்த்திகை தீபம் என்பது வெறும் ஒரு திருவிழா மட்டும் இல்லை, இது சிவபெருமான் மற்றும் அவரது மகன் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான வழிபாட்டு முறை. கார்த்திகை மாதத்தின் முடிவில் வரும் பௌர்ணமி தினத்தில் வானும் மண்ணும் ஒரு சேர ஒளி வீசும் இந்த காலத்தில் சிவபெருமான் தன் அழகான திருக்கோலத்தை காட்டுவார். முருகன் தன் வேலை ஏந்தி அருள் பாலிப்பார். கார்த்திகை தீபத்தின் மிக முக்கியமான அம்சம் விளக்கு ஏற்றும் முறை. வீடுகளிலும் கோவில்களிலும் தெருக்களிலும் எங்கும் விளக்குகள் ஏற்றப்படுமா. இந்த விளக்குகளுக்கு பின்னால் அழகான அர்த்தமும் உள்ளதாம். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். விளக்கின் திரி நம் அகங்காரத்தை குறிக்கிறதாம். விளக்கின் எண்ணெய் நம் பிறவி இயல்பை குறிக்குதாம். விளக்கின் சுடர் நம் உள்ளார்ந்த நடத்தையை குறிக்குதாம். வேதங்கள் கூறுவது என்னவென்றால், விளக்கின் சுடர் போல நம் அகங்காரத்தை எரித்து தள்ள வேண்டுமா. அதாவது நம்மை மையமாக கொண்ட எண்ணங்களை விட்டுவிட்டு மற்றவர்களையும் உலகையும் நேசிக்க வேண்டுமா. கார்த்திகை தீபம் என்பது வெறும் ஆன்மீக நிகழ்வு மட்டுமல்ல, இது நம் வாழ்வில் செழிப்பு மற்றும் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் ஒரு அற்புதமான மனமாற்றமா. விளக்கு ஏற்றுவது என்பது நம் வீட்டில் நேர்மறை சக்திகளை வரவழைத்து எதிர்மறை சக்திகளை விரட்டுமா. அந்த ஒளி நம் இருள்களை போக்கி நம் வாழ்வில் ஒளி கொண்டு வருமா. அந்த ஒளியின் சக்தியை நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு நம்மை நாமே மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த திருவிழாவை கொண்டாடுவதன் மூலம் நம் முன்னோர்களின் ஞானத்தை நாம் பெறலாமா. நம் வாழ்வில் ஒளி, அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை ஒன்று சேர உணரலாம். அப்படிப்பட்ட திருக்கார்த்திகையை நாம் அனைவரும் கொண்டாடி அனைத்து செல்வம் வளமும் பெற்று வாழ மனமாற நான் வாழ்த்துக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.